2022ஆம் ஆண்டில் முதல் மாதத்தில் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். இது எச்சரிப்பின் காலமாக இருக்கிறது. இனி ஆசீர்வாதம் என்று சொல்வதற்கு இல்லை. உலகமெங்கிலும் அன்றாடம் பரிதவிக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இருப்பினும் கர்த்தரை தொழுது கொள்வர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆகவே நாம் விழிப்புணர்வோடு இருப்போம். இன்றைய தினத்தில் செய்திக்கான தலைப்பு அழுகையின் கண்ணீரை காண்கின்ற தேவன். அழுகையின் கண்ணீரை காண்கின்ற தேவன். குறிப்பா இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் அழுது கொண்டுதான் பிறக்கிறது. அழுகாத குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்வதற்கு இல்லை. அது பணக்கார குழந்தையாக இருந்தாலும் சரி, ஏழையின் குழந்தையாக இருந்தாலும் சரி, நடுத்தர வர்க்கத்தின் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவையெல்லாம் அழுது கொண்டுதான் பிறக்கின்றது. அழாமல் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை அழ வைத்து விடுவார்கள். உதாரணமாக தம்பியின் மகன் 3ஆவது வாரத்தில் செய்து கொடுத்தான் அல்லவா, ஜோயல் பிரின்ஸ். அவன் இங்கே நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தான் பிறந்தான். அவன் பிறக்கும் பொழுது உயிரோடு தான் பிறந்தான், அழவில்லை. நர்ஸு டாக்டர்களெல்லாம் ஏன் குழந்தை அழவில்லை என்று சொல்லி அதை அங்கங்கே அலக்களிக்கிறாங்க. அதாவது கிள்றாங்க, இப்படி கிள்றாங்க, அங்கிட்டு கிள்றாங்க, கையை பிடிச்சி இழுக்காங்க, காலை பிடிச்சி இழுக்காங்க. குழந்தை அழவே இல்லை. பெரிய டாக்டர்கிட்ட போய் சொல்கிறாங்க, டாக்டர் சார் இந்த குழந்தை அழவே இல்லை, ஆனால் உயிரோடு தான் இருக்குது, நல்ல ஆரோக்கியத்தோடு தான் இருக்குது. அப்போ டாக்டர் வந்து அவனை 2 கால்களையும் தலைகீழ பிடிச்சு, இப்படி கால் பிடிச்சாரு, தலைகீழ தொங்கிக்கிட்டு இருக்கான். முதுகில் போட்டு டம்மு டம்மு டம்முன்னு இழக்கிறாங்க. குபீர்னு அழுதான். அப்பத்தான் திருப்தி அடைகிறாங்க. ஒரு குழந்தை உலகத்தில் பிறந்தால் அழுது கொண்டுதான் பிறக்க வேண்டியிருக்கு. ஏன் அழுகிறது? குழந்தை வெளிப்படும் பொழுதே ஏன் அழுகிறது? நம்முடைய முப்பிதாக்கள் ஆதாம் ஏவாள் செய்த கீழ்ப்படியாமையினால் தேவன் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்முடைய பாவங்களை எல்லாம் தீர்ப்பதற்காக தன் சொந்த இரத்தத்தை, தூய இரத்தத்தை சிலுவையில் சிந்தினார். அதற்கு மாறுதரமாக நாம் என்ன செய்ய போகிறோம் என்று அங்கலாய்த்து அழுகின்றது குழந்தை. நாம் அழாமல் இருக்க முடியாது. இந்த கண்கள் சரீரத்தில் ஒரு விளக்காக இருக்கிறது, ஒரு ஒளியை தருகிறது. இந்த கண்களினால் இந்த உலகத்தையே காண்கின்றோம். இந்த கண்களை வைத்து பல பாடங்களை படிக்கின்றோம். அந்த பாடத்தில் படித்து முன்னேறுகிறோம். உலகமெல்லாம் சுற்றி வருகின்றோம். கண் தெரியாமல் இருந்தால் நாம் அடங்கித்தான் இருக்க முடியும். இந்த கண்ணுக்குள்ள கண்ணீரை வைத்திருக்கிறார் கடவுள். குறிப்பா அந்த பெண்களுக்கு கண்ணீர் எங்கிருந்துதான் வருதுன்னே சொல்ல முடியாது. ஆத்திரத்தை அடக்க முடியாமலும், கோபத்தை தாங்கிக் கொள்ளாமலும், ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டால் கண்களில் மளமள மள மளமள தண்ணீர். சேலை நனைஞ்சிரும், சட்டை நனைஞ்சிரும். ஆண்களை விட தண்ணி தொட்டி கிட்ட இருக்கான்னு தெரியல. ஆனந்த கண்ணீர், சோக கண்ணீர், 2 விதமான கண்ணீர் இருக்கு. தன் குழந்தை பரீட்சையில் பாஸ் பண்ணினால், வேலை கிடைத்தால் பெற்றோர்கள் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார். நான் இப்போ எங்கள் வீட்டில் சிறு வயதில் ஒரு சேட்டை பண்ணி
படிக்காமல் எங்கள் அம்மா ரொம்ப கண்டிஷன் பண்ணுவாங்க. ஏய் படிடா, வெளியே ஊர் சுத்த போகாது சொல்லுவாங்க. அதை விட நான் நினச்சி அவங்க கண்களெல்லாம் மறைச்சி விளையாட போயிடுவேன். எங்கள் அம்மா இல்லை எங்கடா பண்ண, ஏன் படிக்காமல் எங்கே பண்ண, இது நான் ஐயா சொல்லிடுறேன். எங்கள் ஐயா வருவார். ஐயா 10 பேர் ஊர் சுற்றிட்டு வந்திருக்கான், படிக்கலை. சரி விட்டு அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மா விடாது. என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் தண்டிக்காமல் இருக்கீங்களே, இப்படி நான் சொல்கிறதுக்கு என்ன மதிப்பு இருக்குது? உடனே எங்கள் ஐயா, ஏய் தண்ணிங்க வாடா. பயந்து போவேன், போய்த்தான் நிற்பேன். டம்முன்னு இந்த காத்தோட ஒரே அறை தான், ஒரு 2 நிமிஷம் காது தொய்ன்னு கழுகுது. 1/2 மணி நேரம் அழுவேன். இந்த கண்ணுக்குள்ளேருந்து கண்ணீர் எங்கே தான் வருது இல்லையா, 1/2 மணி நேரம் அழுது பெரிய அழுது அப்படி படிப்படியாக குறையும் அந்த அழுக. சீக்கிரம் அழுவ வீடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைஸ்கூலில் படிக்கும்போது 10ஆவது வகுப்பு படிக்கும் பொழுது கிறிஸ்டியன் ஜாகிரபி வகுப்பு. இது ஏன் நான் விளக்கி சொல்கிறேன்னா, கண்ணீரை பற்றி சொல்கிறேன். கிறிஸ்டியன் ஜாகிரபி வகுப்பு நடக்கு. இன்னைக்கு 5வது பாடத்தை நடத்தியிருக்கிறேன், நாளைக்கு இதை நான் கேள்வி வைப்பேன் அப்படின்பாரு. அப்போ கோஎஜுகேஷன், ஆண்கள் பெண்கள் உள்ள பள்ளிக்கூடம். மறுநாள் வந்துட்டார், கிறிஸ்டி வார்த்தை வந்தாச்சு. நாங்கள் படிக்கலை, படிச்சிருந்தா தானே, படிச்சுட்டு வாழனா சரி, இதில் என்னதை கேட்க போகிறாரு அப்படின்னு நினச்சி போகிறோம். வாத்தியார் வந்தோடனே, பக்ரானங்கல் அணைக்கட்டு எந்த நதியில் கட்டப்பட்டது? பக்ரானங்கல் அணைக்கட்டு எந்த நதிக்கரையில் கட்டப்பட்டது என்ற கேள்வி. கோவிந்தராஜ் நீ சொல்லுப்பா. அவன் என்ன சொல்கிறான், சார் கோதாவரி நதியில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, சரி. ஞானமுத்து, அதெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கு, அதெல்லாம் சொல்கிறேன். ஞானமுத்து நீ சொல்லுப்பா, பக்ரானங்கல் அணை கட்டு எந்த நதிக்கரையில் கட்டப்பட்டது? அவன் என்னச்சு, காவேரி நதிக்கரையில் கட்டப்பட்டது. சரி, டென்சிங் நீ சொல்லு. நான் என்ன சொல்கிறது, இவங்க 2 பேரும் சொல்லி நிற்க செய்ய, நானும் படிக்கலை, என்ன சொல்கிறது? நதிக்கரை இங்கே இந்த திருநெல்வேலியில் ஓடுத என்ன நதி, தாமிரவரி நதிக்கரையில் கட்டப்பட்டது. இப்படி இருக்கும். ஆனால் படித்த மற்றவங்கள்லாம் சிரிக்காங்க. நீ நில். ராஜலட்சுமி நீ சொல்லுமா. அப்போ இந்த மொக்க போட்டு படிக்கிறது தானே, கவகவனோடு அப்படியே ஒரு விடாமல் சொல்லிப்பாங்க. அவள் எந்திரிச்சு பக்ரானங்கல் அணைக்கட்டு இமாச்சல பிரதேசத்தில் பிலாஸ்பூர் மாவட்டத்தில் சட்லஜ் நதியின் குறுக்கே கட்டப்பட்டது. இந்தியாவின் அணைக்கட்டு, பெரிய அணைக்கட்டுகளில் இது பெரிய அணைக்கட்டு அப்படின்னு சொல்லி உட்காந்து அதே ஒரே வார்த்தை சொல்லிக்கலாம். அது மொக்க போட்ட பிடிக்கலையா, கையை கட்டி சொல்லிட்டு அவள் உட்காந்துட்டான். அவர் பெண்ணு, அவர் பொண்ணு பிள்ளை. சரி, லீடர் யாரா? பாலசுப்ரமணியம் போய் அந்த அகழ்தோப்பில் போய் ஒரு கம்பை ஒடிச்சுவாங்க. பச்சை விழா, ஈழமாக விழா. இங்கே கிறிஸ்டி வார்த்தை இங்கே தான் இருக்கார், நம்ம நாடக ஸ்கூல் பக்கம். அவர் பேர் ராமகிருஷ்ணன், அவர் இங்கே தான் இன்னும் இருக்கார். அவர் வரார். வந்தவுடனே நீள கம்பு, கையை நீட்டுங்கடா அடிக்கிறார். நீட்டியாச்சு. நீட்டும் போது இப்படி நீட்டி சுருக்கிட்டா அடுத்த அடி கூடும் அப்படின்பாரு. இதுக்கு பெருவாதி என்ன செய்யுது, இப்படி நீட்டிடுது. டம்மு டம்மு பச்சை விளாது, கையில் ரத்தம் கட்டுது.
கண்ணீர் வந்தால் எல்லாரும் பொம்பளை பிள்ளைகளாக இருக்க பார்த்து சிரிப்பாங்களேன்னு சொல்லி கண்ணீரை நாங்கள் 3 பேரும் அடக்கி டெஸ்க்கு கீழே கவுந்து அப்படியே மழை 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 கண்ணீர் அப்படி சொல்லி அடக்கிக்கிடுவோம். ஆக இந்த கண்ணீர் ஆண்டவருடைய படைப்பில் எப்படி உருவாகினது யாரும் சிரித்து பார்த்தோமா? அது கர்த்தரால் ஏற்பட்டது. ஒரு குழந்தை தொட்டில் இருந்து அழுகுது என்றால் அது தாய்க்கு தான் தெரியும். அது எறும்பு கடித்து அழுகிறதா அல்லது பசியோடு அழுகிறதா அல்லது வறுத்து வலித்து தான் அழுகிறதா என்று தாய்க்கு தான் தெரியும். அந்த தாய் போய் பார்த்து அது எந்த விதத்தில் அழுகிறது என்று அறிவாள். அந்த குழந்தைக்கும் சராசரியாக கண்ணீர் வந்து. ஆகவே இந்த கண்ணீரை காண்கின்றவர் ஒருவர் இருக்கிறார், பரம தகப்பன், நம்முடைய தேவன். சங்கீதக்காரன் சொல்கிறான், என் கண்ணீரை உம்முடைய துருத்தில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். அப்ப இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது எவ்வளவு அழுப்பான், எவ்வளவு சிந்தியிருப்பான். ஒவ்வொரு கண்ணீருக்கும் கணக்கு இருக்கிறதாம் கடவுளிடத்தில். அதோடு மட்டுமல்ல, சங்கீதம் 126 5-6 வசனங்கள்ல கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அழுப்பார்கள், விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான் என்று வேதம் சொல்கிறது. எசேக்கியா ராஜா கர்த்தரோடு இருந்தவன். அவன் எங்கெங்கு போகின்றானோ அங்கெல்லாம் கர்த்தருடைய சமூகம் செல்லும். அவன் தன்னுடைய வாழ்நாளில் 25வது வயதில் பட்டத்துக்கு வந்தான். 29 ஆண்டுகள் அவன் ஆட்சி செய்தான். அவனோடு கர்த்தர் இருந்ததனால அவன் இந்த எசேக்கியா ராஜா தேவனிடத்தில் ரொம்ப உரிமையோடு ஜெபிப்பான். ஆண்டவரே, உமக்கு கண்ணீர் இருந்தால் என்னை பாருங்க ஐயா, உமக்கு செவி இருந்தால் கேளும் ஐயா, என்னுடைய ஜெபத்தை கேளும். அவனிடத்திலேயே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறான், உமக்கு மரணம் சமீபமாக இருக்கிறது, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்திக் கொள் என்று. ஒரு மனுஷனிடத்துல போய் உனக்கு நாளைக்கு சாவு வருதுன்னு சொல்லலாம், நம்ம நிம்மதியாக இருப்போமா? அன்று இரவு முழுவதும் தூக்கமே வராது, கண்ணீர் தான் வரும். அந்த கண்ணீரோடு எசேக்கியா ராஜா தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்தான். அந்த கண்ணீரை கேட்ட தேவன் அவருக்கு பதில் கொடுக்கிறார், இன்னும் உனக்கு 1000 நாட்களை கூட்டிக் கொடுக்கிறேன். ஆக நாம் யாராக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் ஒருமனப்பட்டு முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு ஜெபித்தால் கண்ணீருக்கு பதில் தருகிறவர் அவர், கண்ணீரை காண்கிறவர் அவர், கண்ணீரை பார்க்கிறவர் அவர், கண்ணீருக்கு பதில் தருகிறவர் அவர், கண்ணீருக்கு தயை புரிகிறவர் அவர். நம்முடைய தேவன் அப்பேற்பட்டவர். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், நான் எருசலேமின் மேல் களிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பேன், அழுகையான சத்தமும் கூக்குரலும் அதில் இனி கேட்பதில்லை என்று வாக்கு கொடுக்கிறார். அது வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எடுத்து படிக்கலாம். சிங்காசனத்தின் ஆமாம் இவர்களை மேய்த்து நடத்துவார், தேவன்தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இந்த யோவான் சொன்ன வார்த்தை, கண்ணீர் யாவையும் துடைக்கிறவர். இந்த ஆண்டவருக்கும் கண்ணீர் வந்தது. லாசரு மரித்ததனால, லாசரு மேல் சிநேகம் வைத்ததனால இயேசு கண்ணீர் விட்டார் என்று ஒரே வரி வசனம் இருக்கு இல்லையா?
யோவான் 11:35 இயேசு கண்ணீர் விட்டார். நம்மளை படைத்த தேவனையே கண்ணீர் விடும் பொழுது நாமெல்லாம் ஏமாற்றோம். அதே தேவன் இயேசு கிறிஸ்து எருசலேமை பார்த்து, எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டதாக செய்தி சொல்கிறேன். நாம் கண்ணீர் வடிக்கும் பொழுது நம்முடைய கண்ணீரை அவர் காண்கிறார். வேதத்தில் ஒரு 4 சம்பவங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக ஒரு பெண் உட்கார்ந்து கொண்டு சத்தமிட்டு அழுகிறாள் என்பதை பார்ப்போம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்கள். உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். எப்படி? உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். இது ஒரு ஆபிரகாம் சாரா இந்த குடும்பத்தில் எகிப்தின் அடிமை பெண்ணாகிய ஆகார் என்பவள் வேலைக்காரியாக இருக்கிறார். சாராளுக்கு கற்பத்தை தேவன் அடைத்திருக்கிறார். அவளே சொல்றார், சாராளே சொல்ல, என்னுடைய கற்பத்தை தேவன் அடைத்து விட்டார். ஆகவே நம்ம குடும்பத்தில், நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பாக்கிய வேண்டும் என்று அவளே தீர்மானிக்கிறாள். யாரே? சாராள் தீர்மானிக்கிறாள். தன்னுடைய கணவனாகிய ஆபிரகாமுக்கு சொல்றான், நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், என்னுடைய கற்பத்தை தேவன் அடைத்து விட்டார். ஆகையினால நம்ம அடிமை பெண்ணாகிய இந்த ஆகார் மேல் உண்மைக்கு நான் மறுமனையாட்டியாக கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். இது அவருடைய தீர்மானத்தால் சொல்லும், தேவனுடைய தீர்மானம் அல்ல. அப்ப அந்த ஆபிரகாம் அதை மறுத்திருக்கலாம், அவன் மறுக்கவில்லை. இது தப்பானது, மனைவியாக நீ இருக்கும் பொழுது ஒரு அடிமை பெண்ணை நான் என்னை சேர சொல்றேன், இது நல்லதல்ல என்று அப்படி சொல்லிருக்கலாம். அவன் சொல்லலை, அவன் இசைந்தான். சரி, சாராள் சொல்ல நான் கேட்கிறேன் என்று சொல்லி ஆகாரை அவனுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்து அவளோடு அவன் பிரியமாக இருக்கிறான். இப்போ ஆபிரகாம் ஆகாரோடு பிரியமாக இருப்பதனால் அந்த பிரியத்தின் விளைவாக அவள் கற்பம் தரிக்கிறாள். இப்போ ஆகார் கற்பம் தரித்திருப்பதனால் எனக்கு ஆண்டவர் கற்பம் தரிக்க கட்டளையிட்டார் என்று சொல்லி தன் நாச்சியாராகிய சாராள் மீது ஒரு ஏளனமாய் பார்க்கிறார். இந்த ஏளனமாய் அதை பார்க்கிறதையும் எண்ணுகிறதையும் சாராள் புரிந்து கொண்டு ஆபிரகாமை நோக்கி, என்னையா, நான் இந்த அடிமை பெண்ணை உமக்கு மறுமனையாட்டிய மடியில் படுக்க வைத்தேன், இப்போ அவள் என்னை ஏளனமாக பார்க்கிறார். கடவுள் தான் உமக்கும் எனக்கும் நடுவாக இருந்து நியாயத்தை பெறுவோம்னு சொல்கிறார். அப்ப ஆபிரகாம் ஆகாருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி பேசுறான். சாராளே, அவளுக்கு நீ நலமானதை செய், அவள் உனக்கு உன்னுடைய கட்டளைக்கு அடங்கித்தான் இருப்பாள் அப்படின்னு ஒரு சப்போர்ட் சொல்றான். அதெல்லாம் முடியாது, அவள் என்னை ஏளனமா பார்க்கிறாள் என்று கடிந்து கொண்டதால் ஆகார் குடும்பத்தை விட்டு கோவிக்கு கொண்டு வெளியே ஏறினான். வனாந்திரத்தில் தூருக்கு போற வழியிலே ஒரு நீருக்கண்டையில் போய் உட்கார்ந்து கொண்டுகிறார். இப்ப தேவதூதன் அவளை காண்கிறார். ஆகாரே, நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 16:8 சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய்,
எங்கே போகிறாய் என்று 2 கேள்விகள் கேட்கிறார். என்ன சாராளுக்கும் எனக்கும் மனஸ்தாபம் சண்டை, அதனால நான் வழியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்றேன். இப்போ தேவன் என்ன சொல்றாரு, நீ அவளோட போய் அவளுக்கு அடங்கி இரு என்று சொல்கிறார். அந்த வார்த்தைக்கு அவளும் கட்டுப்படுகிறாள். இல்லை ஆண்டவரே, எனக்கும் அந்த அம்மா சாராளுக்கும் ஒத்து வராது, சண்டை போடுறாங்க, அடிக்கடி கடிதம் கொண்டு பேசுகிறாங்க, எனக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவள் அப்படி சொல்லவில்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவள் கட்டுப்பட்டு நேராக வீட்டுக்கு செல்கிறாள். அந்த குடும்பத்தோடு அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். உன்னுடைய வயிற்றில் நீ கர்ப்பம் தரித்ததனால் ஒரு பிள்ளை பிறக்கும், அவருக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி அந்த இஸ்மவேலை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். 12ஆம் வசனத்தில், அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான், அவனுடைய கை எல்லோருக்கும் விரோதமாகவும் எல்லோருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். அவ்வளவு கொடிய மனுஷனாக இருப்பான் கடவுளே சொல்லிவிட்டார். ஆனால் அவள் வனாந்தரத்தில் என்னை என் தேவன் கண்டார் என்று சொல்லி, ஆகார் என்னை காண்கின்ற தேவன் என்று சொல்கிறார். இந்த ஆகாரை குறித்து ஏன் சொல்கிறான்னா, ஆகார் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், சாராள் கீழ்ப்படியவில்லை. எப்படி என்றால், உன்னுடைய உற்பவ காலத்திலே உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லும் பொழுது சாராள் என்ன சொன்னா தெரியுமா? நகைத்தாள், சந்தேகப்பட்டாள். அந்த நகைத்ததையும் கடவுள் அறிவார். ஏன் சாராளே நீ நகைக்கிறாய்? அவன் நகைத்ததேங்கிறத ஒத்துக்கொள்ளல. நான் நகைக்கவில்லையே. ஆக அங்க அவன் கீழ்ப்படி இருந்தாலும் ஆபிரகாமுக்கு அவள் முதல் மனைவியாக இருந்ததுனால அதற்கு பிறகு கர்த்தர் அவள் மேல் அனுக்கிரகம் கொண்டு அவளுக்கு ஒரு கற்பம் தெரிவித்து ஒரு குமாரனை பெறுகிறாள். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். ஈசாக்கு 8ஆவது நாளிலே விருது சேதனம் பண்ணுகிறார்கள். அதற்கு பிறகு அவன் வளர்ந்து பால் குடி மறக்கிற நேரத்தில் ஒரு பெரிய விருந்து படைக்கின்றான் ஆபிரகாம். இப்ப இஸ்மவேலும் இருக்கிறான், ஈசாக்கும் அந்த வீட்டில் இருக்கிறான். ஈசாக்கு சுதந்திரவாளி, ஆனால் இஸ்மவேல் சுதந்திரவாளி அல்ல. இஸ்மவேலுக்கு நீ பெரிய ராஜாவாக உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று தான் சொல்லியிருக்கிறார். ஆனால் ஈசாக்குக்கு இவன் உன்னுடைய சமூகத்தில் இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இவன் சுதந்திரவாளி, இவனிடத்திலிருந்து சந்ததிகள் பெருகும், வானத்து நட்சத்திர போல உருவாகும் என்று அந்த மாதிரி ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்கிறான். ஆக இப்ப இஸ்மவேல் துஷ்ட மனதனாக இருந்ததுனால அந்த குணத்தை காண்கின்றான் ஈசாக்கோட. ஈசாக்கை பரிகாசம் பண்ணுகிறான். எந்த ஒரு தாய்க்கும் தன் சொந்த மகனை பரிகாசம் பண்ணால் விடுவாளா? உடனே கோபம் வருகிறது சாராளி. தன்னுடைய புருஷனாகிய ஆபிரகாமுக்கு கோபப்பட்டு சொல்கிறாள், இந்த மனுஷனை, இந்த ஆகாரையும் இவள் பெற்ற பிள்ளையும் புறம்பே வெளியே தள்ளுமையா, வெளியே. அப்ப ஆபிரகாம் கொஞ்சம் கவலைப்படுறான். ஆனால் இதை தேவன் அறிவார். அப்ப தேவன் ஆபிரகாம் சொல்றாரு, எப்பா சாராள் சொன்ன வார்த்தை நீ கேள், அதனால நீ உன்னுடைய வித்தாகிய முதல் வித்து ஆகிய அந்த இஸ்மவேலை நான் பெரிய ஜாதியாக்குவேன், ஈசாக்கு உன்னுடைய சுதந்திரவாளியாக இருப்பான் என்று சொல்லி, இப்போ ஆபிரகாம் ஆகாரை கூப்பிட்டு ஒரு துருக்கியில் தண்ணி கொஞ்சம் அப்பம் சாப்பிட்றதுக்கு வைத்து அதிகாலையில் எழுந்து தோள் மேலே வைத்து அந்த இஸ்மவேலை கூட்டிக் கொண்டு ஒரு வனாந்தரத்துக்கு அனுப்புகிறான். அந்த வனாந்தரம் பெயர் செபா என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த வனாந்தரத்துக்கு போய் அங்கே சாப்பிட்ற சாப்பாடும் தண்ணியும் காலி ஆகிற வரைக்கும் அங்கே அந்த வனாந்தரத்தை சுற்றி திரிகிறார். காலியான பிறகு என்ன செய்ய முடியும்? செத்துற வேண்டிதான்.
என்று சொல்லி அங்கே ஒரு செடியின் கீழே அவனை கிடத்திவிட்டு இவள் அம்பு பாயும் தூரம் இங்கேருந்து அம்பு எஞ்சால் அந்த கொடிக்கம்பம் வரைக்கும் போகும். அங்கே போய் உட்கார்ந்தான். பிள்ளை அழுகிறது. அழுகிற சத்தத்தை தேவன் அறிந்து, ஆகாரே, உன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன், நீ அவனை எழுந்து பிள்ளையை எடுத்து பிடித்து கொண்டு போ. 17ஆம் வசனத்தில் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டான். எழுந்து அவனை கூட்டிக் கொண்டு வனாந்தரத்திலே இரு, அவனை நான் உனக்கு பிரியமுள்ள மகனாக வளர்த்து அவனை நான் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வேன் என்று சொல்கிறான். அங்கே ஆகாரின் சத்தத்தை 2வது முறையாக கேட்கின்றான். அந்த அழுகிற சத்தத்தை கேட்கிற தேவன் நம்முடைய தேவன். சரி, 2வதாக ருத் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனத்தை படிங்க. ருத்தின் புத்தகம் பக்கம் 334. இங்கே 2 சகோதரிகள் வழி நடந்து வருகும் பொழுது அழுகின்றார்கள். 2 சகோதரிகளும் 7, 8, 9. அவர்கள் வழி நடக்கையில் சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுதார்கள். 10வது வசனம், உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்முடனே கூட வருவோம் என்றார்கள். யாரு? 2 சகோதரிகள். அவங்க யார் யாரு? ஒர்பாள், ருத். இப்ப இந்த நகோமியினுடைய கணவன் பேர் எலிமெலேக். இவங்களுக்கு 2 பசங்க, வாலிப பசங்க. இவர்கள் வாழ்ந்த எருசலேமிலே, பெத்லகேம் ஊரில் கடும் பஞ்சம் ஏற்பட்டதுனால மோவாப்பில் நல்ல செழிப்பாக இருக்கிறது என்று நினைத்து புருஷன், மனைவி, 2 மகன்மார்களை கூப்பிட்டு மோவாப் தேசத்துக்கு போயாச்சு. போன இடத்துல முதலாவதாக கணவன் இறந்து விடுகிறான். எலிமெலேக்கு இறந்து விடுகிறான். ஏதோ கொரோனா வியாதி வந்திருக்கலாம். சரி, அப்புறம் கணவனை இழந்ததுனால பசங்க 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேருக்கும் அந்த மோவாப் தேசத்திலேயே ஒரு பெண்ணை 2 பேருக்கும் எடுத்தார்கள். அவன் ஒருத்தன் பேர் மக்லோன், இன்னொருத்தன் பேர் கிளியோன். அங்கே மோவாப் தேசத்திலே ஒரு 10 வருஷங்களாக குடியிருக்கும் பொழுது அவர்களுக்கு பெண் தேடி பெண் கல்யாணம், திருமணம் நடந்தது. 10 ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த 2 பேரும் உமைக்கிறான் வந்து இறந்துவிட்டான். அப்படிதான் சொல்லப்படும். அப்படி சொல்லலை, அப்படி சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப கணவனை இழந்த நகோமி தன்னுடைய பிள்ளையாக 2 பிள்ளைகளையும் இழந்த நகோமி இப்ப மருமக்களோடு இருக்கிறார். அதற்கிடையில கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்படுகிறாள் நகோமி. ஆக நம்ம ஊரில் கர்த்தர் செழிப்பை கொண்டு கொடுத்துட்டாரு, நம்ம ஊருக்கு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி மருமக்கம்மார்களை கூப்பிட்டுக்கிட்டு வழியில் நடந்து வர்றாங்க. அப்படி நடந்து வரும் பொழுது இவள் சில காரியங்களை சொல்கிறாள். எம்மா, என்னுடைய கணவனும் இல்லை, நான் பெற்ற பிள்ளைகளும் இல்லை, என் பின்னே நீங்கள் வருகிறீர்கள். வந்தாலும் நான் உங்களுக்காக
இனி ஒரு திருமணம் செய்து ஒரு குழந்தை பெற்று அது வளர்ந்து வரும் வரைக்கும் நீங்கள் பொறுத்திருக்க முடியாது, வயது பத்தாது. ஆகையினால நீங்கள் உங்களோட சொந்த நாட்டுக்கே திரும்பி போங்க என்று சொல்கிறார். அப்போ சொந்த தேசத்துக்கு திரும்பி போய் அங்கே ஒரு கல்யாணம் முடித்து நீங்கள் நல்ல சுபிட்சமாக வாழுங்கள் என்று சொல்கிறார். திரும்பி போங்கள் என்று சொல்கிறார். அதுக்கப்புறம் அந்த அந்த சொன்ன உடனே ஒருபாள் கொஞ்சம் கவனிக்கிறான். சரி, நம்ம பிறந்த இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவள் அழுது அவளை முத்தமிட்டு நகோமியை முத்தமிட்டு அவள் போய்விடுறான். இப்போ போன உடனே நகோமி என்ன சொல்கிறா, எம்மா உன்னோட சகோதரி போயிட்டா, நீயும் போயிரு, நல்லா இருப்ப அப்படி. அப்போ அவன் தான் ரூத்து சொல்லுகிறாள், 16ஆம் வசனம் படிங்க. அதுக்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திற்கு நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அடுத்து, நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறொன்றும் உண்மை என்னை விட்டு நினைக்காமல் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு சரி கட்டுவார். அதற்கு பிறகு அவள் இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு நகோமி அவளை குறித்து ஒன்று சொல்லவில்லை. சரி வா நம்ம போவோம் என்று நடந்து வருகிறாள். இங்கே அந்த ரூத்தின் கண்ணீர் அங்கே ஈடுபடுகிறது. கண்ணீரை காண்பித்த கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, காவேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டியே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். சரி, மூன்றாவதாக ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்காக ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு விண்ணப்பம் செய்கின்றார். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இந்த ஃபேன் அமுப்பா. சரி, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு. இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. இயேசு கிறிஸ்து சீசர்கள் ஜனக்கூட்டத்தோடு இருக்கும் பொழுது அங்கே ஒரு தர்க்கம் உண்டாகிறது. அப்போ இயேசு அதை கண்டு, இங்கே என்ன சீசரோட தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் சொல்லி இயேசு வருகிறார். இயேசு வருகிறதை அறிந்து ஜனங்களெல்லாம் அவரை எதிர்நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே என்று அவருக்கு வணக்கம் செலுத்துகிறார். அங்கே என்ன தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் இயேசு கேட்கிறார். அதில் ஒரு தகப்பன் சொல்கிறான், ஆண்டவரே, என்னுடைய மகனுக்கு செவிடும் ஊமையுமான
ஒரு அசுத்த ஆவி பிடித்திருக்கிறது. அந்த ஆவி பிடித்து அவனை அழைக்கிறது. அவன் உரை தள்ளுகிறான், புரளுகிறான், அவன் செத்தவன் போல் ஆகிவிடுகிறான் என்று உங்களுடைய சீசர்கிட்ட நாங்கள் சொன்னோம், அது எங்களால் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் என்று இயேசுவிடம் அவர் தகப்பன் சொல்கிறான். அப்போ இயேசு சொல்கிறார், விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வார்கள் என்று சொன்னார். அப்போ கொண்டு வாருங்கள் சொன்ன உடனே அவனை சொல்லி கொண்டு வரும்போது இயேசுவை பார்த்த உடனே அவன் ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான் என்று சொல்லப்பட்டது. இப்போ அவனுடைய தகப்பன்கிட்ட ஏசாமி கேட்குறான், இந்த அசுத்த ஆவி இவனுக்கு எப்போ இருந்து பிடிச்சிருக்கு? அவன் என்ன சொல்கிறான், நான் சிறு வயதிலிருந்தே இவன் பிடிச்சிருக்கு. திடீர்னு தண்ணியில் போய் விழுந்துருவான், திடீர்னு தீயில் போய் விழுந்துருவான், அவனை சாக அடிப்பதற்கேற்ற அந்த ஆவியை அலக்கழிக்கிறது என்று சொல்கிறான். இப்போ அந்த தகப்பன் இயேசுவிடத்தில் சொல்கிறான், ஒரு விசுவாசம் இல்லாமல் சொல்கிறான். அடுத்து பாருங்க, 22ஆம் தள்ளிட்டு, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்து. பாருங்க, இவன் என்ன சொல்றான், ஏதாயிலும். கடவுள்கிட்ட அவர் விசுவாசமாக சொல்லலை, அவர் ஏதோ ஒரு மந்திரவாதி மாதிரி நினச்சி ஏதாச்சும் அவனுக்கு ஒரு பரிகாரம் பண்ணுவியா அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதுக்கு ஏசாமி பதில் சொல்கிறாரு, ஏசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்கிறான். உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன். அப்போ இயேசுனுடைய வார்த்தை அவனுக்கு நுழைந்த உடனே, ஓ நம்ம விசுவாசிக்கணுமோ அப்படின்னு அவன் சிந்திக்கிறான். விசுவாசித்தால் எல்லா நன்மையும் கிடைக்குமோ என்று அவனுக்குள் அந்த வார்த்தை கிரியேட் செய்தது. அந்த வார்த்தையின் நிமித்தம் அவன் என்ன செய்கிறான், தன் பிள்ளை தன் மகன் சுகமாக வாழ வேண்டும் என்று தகப்பனுக்கு விருப்பம் வருமல்லவா, ஆகினால ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், இல்லையா அவிசுவாசமாக இருப்பதற்கு எனக்கு நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சொன்னார். அந்த கண்ணீருக்கு பதில் தருகிறார். ஆனாலும் அதற்கு பிறகு அவன் அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்கழித்தது. புறப்பட்டு போயிற்று. அவன் செத்தவன் போலானான். அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவனை கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். இப்போ அந்த சீசர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்காங்க, ஆண்டவரை எங்கிட்ட வந்து சொன்னாங்க இந்த பிள்ளையை குணப்படுத்துங்கன்னு சொல்லி, ஆனால் எங்களால் முடியலையே, அது என்ன அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்காங்க சீசர்கள். அப்போ அவர் சொல்கிறாரு, எப்பா இந்த ஆவி ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் தான் இந்த ஆவி போகும் அப்படின்னு சொல்கிறார். ஆக அந்த விசுவாசம் இல்லாத தகப்பன் அவனை விசுவாசிக்க செய்து அவனுடைய தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்காக ஆண்டவரிடத்தில் மனம் இறங்கி கண்ணீர் விட்டு சொன்ன வார்த்தையை இயேசு கேட்கின்றார். கண்ணீரை காண்கின்றவர், கண்ணீருக்கு பதில் தருகிறவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை நாம் அறியலாம். தோத்திர ஜபத்தினா பெருகுதே கிருபை, தோத்திர ஜபத்தினா பெருகுதே கிருபை, ஆத்தும பாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே, ஆத்தும பாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே, ஜெபவரம் கிருபை தாருமே, ஜெபவரம் கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவ
நீளும் அதே இம்மட்டும் காத்ததுப்பே இன்னும் தேவை தேரு வைத்தாருமே இன்னும் தேவை தேரு வைத்தாருமே. நான்காவதாக பிரதான சீசன் பேதுரு மனம் கசந்து அழுதான் என்று பார்க்க இருக்கிறோம். மத்திய 26ஆம் அதிகாரம் 75ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். ஏன் மனம் கசந்து அழுதான் என்பதை பார்க்க இருக்கிறோம். மத்திய 26ஆம் அதிகாரம் 31, 32. இயேசு அவர்களை நோக்கி மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையில் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். ஆயினும் நான் உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன். இங்கே ஆண்டவர் சொல்கிறார் சீசர்களிடத்தில் மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையில் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று சொல்கிறார். அப்ப இதை கேட்ட பேதுரு என்ன சொல்கிறான்? அதற்கு பிரயோஜனமாக நிமித்தம் எல்லோரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடைய மாட்டேன் என்று பதில் சொல்கிறான். இப்ப இயேசு அதுக்கு பதில் கொடுக்கிறாரு. இயேசு அவனை நோக்கி இந்த ராத்திரியிலே சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று சொல்லிவிடுகிறான். அதற்கு பேதுரு அடுத்து பதில் சொல்றான், என்னை உம்மை விட்டு மரணமே வந்தாலும் நான் உண்மை மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லிவிடுகிறான். அவனோடு இருந்த சீசர்களும் அதே மாதிரி சொல்லிவிடுகிறார். சரி அப்படின்ட்டு இயேசு சீசர்களை கூட்டி போய் அந்த கெத்செமனே எண்ணப்பட்ட இடத்திற்கு கூட்டி போகிறாரு. கூட்டி போய் பேதுருவையும் செபதேயின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலம் அடையவும் செய்கிறார். ஏன் தனக்கு மரணம் சம்பவிக்கப் போகின்றது என்று அவர் அங்கே வியாகுலப்படுகிறார், துக்கப்படுகிறார். சீசர்கள் இடத்தில் அந்த 3 பேரை மட்டும் தனியாக கூட்டி போய் இங்கே நீங்கள் விழிப்போடு இருந்து ஜெபம் பண்ணுங்கள், நான் சற்று ஜெபம் பண்ணிட்டு வாருங்கள், சற்று தூரத்தில் போய் ஜெபம் பண்ணுகிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும், என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று அங்கே ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணும்போது அவருடைய சரீரத்திலிருந்து இரத்த துளிகளாக வேர்வை துளிகள் இரத்த துளிகளாக வருகின்றன. அங்கே ஜெபம் பண்ணி முடித்த உடனே சீசரிடத்தில் வருகிறார். எல்லாரும் அப்படியே நித்திரையோட தூக்கத்தோடு இருக்கிறார். ஏன் தூங்குகிறீர்கள்? விழிப்போடு இருங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாமிசமோ பலவீனம் உள்ளது என்று அவர்களுக்கு அறிவுரை சொல்கிறார். சரி மறுபடியும் விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி மறுபடியும் போய் ஜெபம் பண்ண போகிறார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னோடு நீங்கள் குடும்பமானால் நீங்கள் உம்முடைய செய்யும், என்னுடைய சித்தத்தின்பல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகிறது என்று அங்கே போய் ஜெபம் பண்ணுகிறார். 2வது முறையாக ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் சீசர் இடத்துல வருகிறார். இவங்க கொரட்டை போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களை எழுப்பி விழித்திருங்கப்பா என்று சொல்லி 3வது முறையும் ஜெபம் பண்ணிட்டு வர்றேன். ஜெபம் பண்ணி வந்த உடனே என்னை காட்டி கொடுக்கிறவர்கள் வருகிறார்கள். தடியோடும் தீவட்டிகளோடும் வருகிறார்கள். யூதாஸ் அவர்களெல்லாம் வேதபாரகரையும் பரிசேயர்களையும் ஜனத்தின் மூப்பர்களையும் கூட்டிக் கொண்டு தீவட்டிகளோடு வருகிறான் என்று. இப்போ யூதாஸ் என்ன சொல்கிறான்? யூதாஸ் ஆண்டவரோடு இருந்தவன், சகலத்தையும் அனுபவித்தவன். இப்போ ஆண்டவரை வித்தியாசமாக பேசுகிறான்.
எப்படி பேசுகிறான்னா, நான் எவனை நான் எவனை முத்தம் செய்வேனோ அவனை நீங்கள் பார்த்து பிடிச்சுக்கோங்க. வார்த்தைகள் எப்படி போகுது பார்த்தீங்களா? அவன் ஆண்டவரோடு இருந்தவன், வல்லமையெல்லாம் பெற்றவன், 30 வெள்ளிக்காசை வாங்கினதினால் அவன் தேவனை, இயேசுவை எவனை அப்படின்னு சொல்லிவிட்டான். மதிப்பு இழந்து பேசுகிறான். அவன் ரவி வாழ்க என்று எட்டி சேர்ந்து முத்தம் விடுகிறான். அவனோடு வந்தவர்கள் இயேசுவை கையங்களுமாக பிடித்துக் கொள்கிறார்கள். பிடித்ததும் இல்லாமல் அவர்களுக்கு விசாரணைக்கு அனுப்பி கொண்டு போகிறார்கள். விசாரணையில் ஆண்டவரை பல வாரியாக கேள்விகள் கேட்கின்றார்கள். இவன் மரணத்துக்கு ஏதுவான குற்றம் இவன் மீது வரவழைக்க வேண்டுமே என்று பல குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார்கள். எந்த ஒரு குற்றமும் அது எடுபடவில்லை. கடைசியாக 2 பேர் வர்றாங்க. இவன் தேவாலயத்தை இடித்து 3 நாளில் எழுப்பி விடுவேன் என்று சொல்கிறான். ஐயா, இப்போ பிரதான ஆசாரியன் என்ன சொல்கிறான்? எப்பா, இவங்கெல்லாம் இப்போ ஒன்று சொல்கிறாங்களே, நீ என்ன சொல்கிற? ஆண்டவர் அதுக்கு பேசாமல். அப்புறம் பிரதான ஆசிரியர் இன்னொரு கேள்வி கேட்கிறான், நீ மெய்யாகவே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவா? இதற்கு பதில் கொடுக்கிறான். ஆமாம், நீ சொல்றபடிதான் என்று பதில் கொடுக்கிறான். அப்ப அந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது பேதுரு அவர்களோடே போய் இங்கே என்ன நடக்கிறது என்று கவனித்துக் கொண்டு வருவதற்கு பின்னாடியே வருகிறான். அரண்மனை முற்றத்தில் அந்த அதிகாலை நேரத்தில், குளிரான நேரத்தில் அங்கே விறகு கட்டைகள் எல்லாம் போட்டு தீ மூட்டி எல்லாம் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவனோடு இவனும் போய் உட்கார்ந்து குளிர் காய்கிறான். அந்த அரண்மனை வேலைக்காரி ஒருத்தி வந்து, இவன் முதலாவதாக இவன் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தான் என்று சொல்ல. அதுக்கு அவன் 3 தடவை மறுதளிக்கணும் இல்லையா? அது முதலாவதாக என்ன சொல்கிறான்? நீ சொல்லுகிறது எனக்கு ஒன்றுமே தெரியாதப்பா, நீ என்னம்மா அவன் சொல்கிற அந்த கேள்வியை கேட்ட உடனே, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா அப்படிங்கிறான். இன்னொரு வேலைக்காரியை பார்க்கான். அவன் நீ நசரேயனாகிய இயேசுவோடு இருந்து வந்தான் என்று சொல்கிறான். அப்ப 2வது அவன் மறுதளிக்கிற வார்த்தை, அந்த மனுஷனை நான் அறியேன். எப்படி சொல்லிட்டான்? ஆண்டவரோடு இருந்த சீசன் தான். இப்ப என்ன சொல்றான்? அந்த மனுஷன். எவ்வளவு வேதனையாக இருக்கு. சரி, அப்புறம் அங்குள்ள மற்ற எல்லாரும் இவனை பார்க்குறாங்க. இவனும் அவனும் அவங்களோட இருந்தவன் மாதிரி சாடையா தெரியுதுப்பா அப்படிங்கிறான். இப்ப 3வது முறை மறுதளிக்கிறது. என்ன சொல்கிறான்? அந்த மனுஷனை அறியேன் என்றும் சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கோவில். இப்ப இந்த சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. எப்படி செவிச்சிருப்பான் சொல்லுங்க? நாசமா போறவனே, வேகாரி வயல, வாய்ப்பு வந்ததெல்லாம் சொல்லிக்கலாம். சபிக்கான். ஆண்டவரே இருந்த பிரதான சீசன் இவன். சபிக்கவும் சத்தியமா எனக்கு அவன் தெரியாதியா அந்த மனுஷனை. அப்ப சேவல் கூவும். இந்த சேவல் கூவும் பொழுது ஆண்டவர் அங்க வருத்தத்தோடு இருக்கிற காட்சி. அவரும் அதை திரும்பி பார்க்கிறார். யார? பேதுருவை. பேதுருவும் ஆண்டவரை அப்படி உற்று நோக்கிறார். ஒரே நேரத்தில் நேர் பார்வையோடு பார்க்கின்றார்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவனை பார்த்தவன் அவனுக்கு நினைவுக்கு வருகிறது. இவனும் ஆண்டவரை பார்த்த உடனே ஆஹா சொன்னாரே என்று மனம் கசந்தார். அதான் 75வது வசனம். அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். நினைத்து கொண்டே அழுதான். இந்த இருதயம்
கசக்கி பிழிந்தது போல அழுதான். ஆகவே நாம் எல்லோரும் ஆண்டவரை தயவு செய்து மறுதல் திரும்ப, ஆண்டவருக்கு கண் இருக்கா, அவருக்கு செவி இருக்கா? அவருக்கு இருக்கத்தான் செய்யுது, கண் இருக்கு, செவி இருக்கு. ஏன் அப்படி சொல்லணும்? எனக்கு, என்னுடைய ஜெபத்துக்கு, என்னுடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் தாரும், நான் உன்னை விடவே மாட்டேன் என்று நாம் அங்கலாய்த்து ஜெபிக்கும் பொழுது இந்த கண்ணீருக்கு பதில் தருகிறார். கண்ணீரை அவர் கணக்கு நமக்கு கண்ணீருக்கு கொடுக்கிறார், தன் துருத்தியில் சேமித்து வைக்கின்றார் என்றெல்லாம். எனவே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் முழங்கால் படியிட்டு கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் பொழுது இந்த கண்ணீர் வழியாக வருகிற தாரதாரையான இந்த ஜெபத்திற்கு, ஜெபத்தின் கண்ணீருக்கு நிச்சயம் பதில் தருவார் என்ற நம்பிக்கையில் நாம் ஜீவிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார்.